ஆணிக்காலுக்கும் டயபெட்டிஸுக்கும் சம்மந்தம் இருக்கா? எஸ், சம்மந்தம் இருக்குது. நான் உங்கள் சர்ஜரி டாக்டர் ஆதித்யா. ரொம்ப நாள் டயபெட்டிக்காக இருக்கிற பேஷண்ட்ஸ் சம்டைம்ஸ் ஸ்ட்ரெஸ்லேயோ வேலையிலையோ மாத்திரை போட மறந்துடுறாங்க. மாத்திரை போடாததுனால டயபெட்டிக் கண்ட்ரோல்லையே இல்லாமல் அவங்க டயபெட்டிக் நியூரோபதி ஆர் நரம்பு தளர்ச்சி வந்துடுது. நரம்பு தளர்ச்சி வர பேஷண்ட்ஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவங்களோட ஃபுட்டோட போன் ஸ்ட்ரக்சரே மாறி இப்படி இருக்க வேண்டிய ஃபுட் ஆர்ச் ஃப்ளாட் ஆர்ச்சாக மாறிடுது. இதனால அவங்க பாடியோட வெயிட் ஃபுல்லாக சில பகுதிகளில் போய் சேர்றதுனால அந்த இடத்துல ஆணிக்கால் உண்டாகுது. அதனால இந்த ஆணிக்கால் டயபெட்டிக் ஃபுட்டோட ஒரு ஏர்லி சைனாக மாறிடுது. இதை நீங்கள் பார்க்காம விட்டீங்கன்னா இது டயபெட்டிக் அல்சராக மாறுறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால சுகரை கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க அண்ட் ஆணிக்கால் ட்ரீட் பண்ணி